Hello friends, welcome to Hero James Kitchen. Chicken la neenga chicken bonda senjirpinga, chicken 65 senjirpinga. Ana chicken kola urunda senjirkingla. Na innaiku nama Hero James Kitchen la chicken kola urunda senji kaatrangannu romba easy ana recipe. Nalla taste ah irukum senji paathittu enakku comment la solunga kannu. Na ipo 150 gram chicken eduthirken kannu. Indha chicken wash panni vechirukken. Idu boneless chicken kannu. Boneless chicken la dhaan nama vandu kola urunda seiya mudiyum. Adanal na 150 gram chicken eduthirken. இப்போ நாம இது எல்லாத்தையுமே போட்டு mix பண்ணி அரைக்க போறோம்ங்க. நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு வர போறோம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய். அதுக்கு அப்புறம் கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது நான் 150 கிராம் எடுத்துக்கறனால 1/4 டீஸ்பூன் தான் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் சோம்பு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்கன்னு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போடலாங்கன்னு. இங்க பாருங்க, இவ்வளவுதான் போட்டுக்கிறேன். உப்பு கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, அதிகமாயிட்டா சாப்பிட முடியாது. அதனால கம்மியாவே நான் போட்டுருக்கேங்கன்னு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வந்தாச்சு கண்ணு சிக்கனை. இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா பொட்டுக்கடலை மாவு ஒரு கைப்பிடி அளவு அதில் போட்டுக்கிறேங்கன்னு. இது ஏன் போடுறோம்னா கிறிஸ்பியா வரும், கோலா உருண்டை கிறிஸ்பியா வருங்கன்னு. அதுக்காக தான் இதை போடுறோம். இந்த அளவுக்கு சேர்த்தா போதுங்கன்னு. இந்த அளவுக்கு சேர்த்து இங்க பாருங்க, உருண்டை இப்படி பிடிச்சி இப்படி வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா சின்ன சின்ன உருண்டைகளாக இதை நமக்கு தேவையான அளவு சைஸில் நாம் உருட்டிக்கலாங்கன்னு. ஸ்மால் சைஸில். ஆமாம், சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸில் நீங்கள் உருட்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு பெருசாக வேணும்னு நினச்சிக்கினாலும் நீங்கள் பெருசாகவும் பண்ணிக்கலாம். ஆனால் சின்னதாக இருந்தால் நல்லா உள்ளே வந்து சின்னதாக இருந்தால் மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா சாஃப்டாகவும் நல்லா இருக்கும் கண்ணு. சாப்பிட்றதுக்கும் குழந்தைங்களுக்கு நிறைய சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் நல்லா சாப்பிட்லாம். கறி மெல்ல முடியாதவங்க வயசானவங்களுக்கெல்லாம் இது நல்லா இருக்கும் கண்ணு சாப்பிட்றதுக்கு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கண்ணு. எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே அந்த கோலா உருண்டைகளை போட்டு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் காஞ்ச உடனே நான் இப்போ கோலா உருண்டையை போட்டுட்டேங்கன்னு. நம்ம வந்து எப்போவுமே அடுப்பை வந்து ஸ்லிம்மில் வைக்கணும் கோலா உருண்டை செய்யும்போது. ஏன்னு கேட்டிங்கன்னா மேலே வந்து சீக்கிரமே ப்ரௌனிஷ் ஆகிடும், ஆனால் உள்ளே வந்து வேகாமையே இருக்கும். அதனால் நம்ம ஸ்லிம்மில் வச்சு பண்ணும்போது அப்படியே மெதுவாக அது வந்து உள்ளரையும் சாஃப்டாக வெந்துடும், மேலேயும் மொறுமொறுப்பு வரும். இப்படி கொஞ்சம் அமுத்தி விட்டிங்கன்னா இந்த எண்ணெயானது உள்ளே போயிடும். உள்ளே போய் நல்லா சாஃப்டாக வெந்துருங்கண்ணே. இப்போ நான் ஸ்லிம்மில் தான் வச்சு பொறுமையாக செய்யணும். பொறுமை தான் இதுக்கு வேணும், பொறுமையாக செய்யுங்க. இங்கே பாருங்கள் கண்ணு, ஸ்லிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துட்டேன் கண்ணு. உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இப்போ எடுத்துக்கலாம் கண்ணு. கண்ணு இங்கே பாருங்கள், நான் கோலா உருண்டை பொரிச்சு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், நம்ம சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உள்ளார. நம்ம வந்து ஸ்லிம்மில் வச்சு எடுக்கும்போது எவ்வளோ நல்லா வந்திருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் 150 கிராம் சிக்கன் எடுத்து அதில் எனக்கு 25 உருண்டை வந்திருக்கு கண்ணு. உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி வேணுமோ, நிறைய பேர் இருந்தீங்கன்னா நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் 1/2 கிலோ கூட நீங்கள் போட்டு செஞ்சுக்கலாம். அதுக்கு தகுந்த குவான்டிட்டி போட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு வந்து சும்மாவே கொடுக்கலாம், இல்லை சாஸ் தொட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை சாப்பிட்லாம். ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு அம்மாவுக்கு கமெண்ட்டில் நான் சொன்ன மாதிரி கோலா உருண்டையை போட்டுட்டு ஸ்லிம்மில் வச்சு அமுத்தி செய்யுங்க கண்ணு. அப்போ நல்லா வரும் கண்ணு, சாஃப்டாக வரும். ஓகே கண்ணு, இன்னொரு சமையல் குறிப்போட அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.